இன்றைக்கான டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து ஒரு 65 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். புக்ஸில் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு 1828. இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் கேசவ் சந்திர சென். 1867 பிரார்த்தனை சமாஜம் நிறுவியவர் ஆத்மாராம் பாண்டுரங். இவர் வாழ்ந்த காலம் வந்துட்டு 1825 முதல் 1898 வரை. விதவை மறுமண சங்கம் 1861. ஸோ நிறுவியவர் மகாதேவ் கோவிந்த் ரானடே. ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1875. சத்யார்த்த பிரகாஷ் நூலை எழுதியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் சுவாமி விவேகானந்தர். இவர் வாழ்ந்த காலம் 1863 முதல் 1902 வரை. விவேகானந்தரின் சிகாகோ மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1893. பிரம்மஞான சபை நிறுவியவர்கள் ஹெச்பி பிளாவட்ஸ்கி, ஹெச்எஸ் ஆல்கட். அன்னி பெசன்ட் அவர்களின் செய்தித்தாள் நியூ இந்தியா காமன்வீல். குலாம்கிரி என்னும் நூலை எழுதியவர், அதாவது அதுக்கு மீனிங் வந்துட்டு அடிமைத்தனம்ட்டு, ஜோதிபா பூலே. இவர் பிறந்தது வந்துட்டு 1827. சமரச வேத சன்மார்க்க சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1865. இதனுடைய மறுபெயர் தான் வந்துட்டு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். பூனே சர்வஜனிக் சபா 1870 நிறுவியவர் எம்ஜி ரானடே. ஆரிய சமாஜம் நிறுவியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. வள்ளலார் வடலூரில் அன்னதானம் தொடங்கிய ஆண்டு. எப்பயுமே அங்கே சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்துட்டு 1867 ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர் வாழ்ந்த காலம் வந்துட்டு 1823 முதல் 1874 வரை. அத்வை தானந்தா சபா அமைப்பை நிறுவியவர்னா அயோத்திதாசர். ஒடுக்கப்பட்டவர்களுக்கான முதல் பள்ளியை பூனேயில் நிறுவியவர் ஜோதிபா பூலே 1852 வருடம். எந்த ஆண்டில் அதாவது சதி ஒழிக்கப்பட்டதுன்னா 1829. ராஷ்ட் கோஃப்தார் யாருடைய முழக்கம்? வர்துன்ஜி நவ்ரோஜி. நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா ராம்சிங். வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. யாருடைய பணிவும் இயக்கமும் 1856 ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியதுன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஐயாவளி, இதை நான் பொறுத்து தான் வச்சுருக்கேன். ஐயாவளி வைகுண்ட சுவாமிகள். திருவருப்பா ஜீவகாருண்ய பாடல்கள். பாபா தாயால்தாஸ் நீரங்கரி இயக்கம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சீர்திருத்தம். தேவேந்திரநாத் ஆதி பிரம்ம சமாஜம். எம்ஜி ரானடேவால் தக்கான கல்விக் கழகம் நிறுவிய ஆண்டு 1884. திராவிட பாண்டியன் என்னும் இதழை 1885 ஆண்டு தொடங்கியவர் அயோத்திதாசர். கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் பூலித்தேவர். கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து கடனாக பணத்தை வாங்கியவர் யார்? ஆற்காடு நவாப். சிவசுப்பிரமணியார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரம். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் மருது சகோதரர்கள். வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? 1806 ஜூலை 10. வேலூர் கோட்டையில் புரட்சியை ஒடுக்கியவர் யார்? கர்னல் ஜில்லஸ்பி. பாளையக்காரர் முறை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார்? விஸ்வநாத நாயக்கர். தீர்த்தகிரி ஓடாநிலை கோபால் நாயக்கர் திண்டுக்கல். ஃபானர்மேன் ராமலிங்கனார். சுபேதார் ஷேக் ஹாதத் வேலூர் புரட்சி. கர்னல் ஃபென்கோட் வேலூர் கோட்டை. நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் டுடுமியான். வங்கப் பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? 1905 அக்டோபர் 16. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? முண்டா கிளர்ச்சி. 1916 ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? திலகர். சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908. WC பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1885. வஹாபி கிளர்ச்சி டிடுஃப் மீர். முண்டா கிளர்ச்சி ராஞ்சி. பேகம் ஹல்ரத் மஹால் லக்னோ. கன்வர் சிங் பீகார். நானா சாஹிப் பேஸ்வா இரண்டாம் பாஜி ராவ். அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? சைஃபுதீன் கிச்லு. இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது? நாக்பூர். திராவிட மகாஜன சபை 1891 என்னும் அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர். முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? 1865. 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது? கோவில் நுழைவு நாள்.
மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் இது? இந்திய அரசு சட்டம் 1935. காந்தியின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி 1939ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்தவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கிருந்தார்? நவஹாலியில். கிலாபத் இயக்கத்துக்கு தலைமையேற்றவர் யார்? அலி சகோதரர்கள். பாகிஸ்தான் என்ற பதத்தை உருவாக்கியவர் ரஹ்மத் அலி. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் கான் அப்துல் காஃபாங்கான். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா. இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு எங்கே நடந்தது? 1000 விளக்கில். இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடந்தது? சேலம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் நடைபெற்ற இடம் மதுரை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் பணியமர்த்தப்பட்ட முதல் நீதிபதி டி முத்துசாமி. நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கிய ரகசிய அமைப்பு பாரத மாதா சங்கம். ஓகேவா. சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் ராஜாஜி. முஸ்லீம் லீக் சென்னை கிளையை உருவாக்கியவர் யார்? அந்த காலத்தில் இருந்த முஸ்லீம் லீக். ஓகேவா. யாகூப் ஹசன். சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் பிபி வாடியா. இந்தியாவைச் சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராய். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு. 1893 ஆதி திராவிட மகாஜன சபை நிறுவியவர் இரட்டைமலை சீனிவாசன். முதலாக அச்சேறிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி தமிழ். புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் PW எல்லிஸ். ஸோ டெய்லி 100 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணணுங்கிறது என்னோடய டார்கெட். இன்றைக்கி 65ஓடு நிற்குது. ஸோ நாளைக்கு அப்லோட் பண்ணும்போது நான் வந்துட்டு ஆட் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரஸாக கொஞ்சம் ஆட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் ஆகட்டும் ஹிஸ்ட்ரி ஆகட்டும், நீங்கள் ஒரு தடவையாச்சும் புக்கை படிச்சுட்டு கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா புரியும். ஏன்னா இதில் நிறைய வருஷங்கள் வரும், பெயர் வரும், நமக்கு யாரோட சம்மந்தங்கிறது புரியணும்னா ஒரு 2 தடவை புக்கை படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள். மேக்ஸுக்கு நிறைய பேர் டீட்டெயில் கேட்குறீங்க. அதை நான் ஃபுல்லாக புதுசாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். பட் புரியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் எல்லா சிலபஸில் இருந்தும் ஒரு கொஸ்டின் மாதிரி ஒட்டுக்கா ஒரே வீடியோவை நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.